சக்தி குருவடிச்சரணம் திருவடிச்சரணம் ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே குஷேலர் வந்து குஷேலருக்கு வந்து 27 குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க மனைவி சொல்கிறாங்க, போய் கிருஷ்ணன்ட்ட ஒரு உதவி கேட்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறப்ப குசேலருக்கு ரொம்ப வருத்தம், கிருஷ்ணன்ட்ட போய் உதவி கேட்குறது. அதாவது ஃப்ரெண்டை வந்து தொந்தரவு கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு இது. அப்போ மனைவி சொல்லவும் தட்ட முடியாமல் குஷேலர் வந்து கிருஷ்ணனை மீட் பண்ணுறப்ப முதல்ல வந்து காவலர்கள்லாம் விடலை. அதுக்கப்புறமா அந்த இதுலேருந்து பார்க்கவும் மேலேருந்து பார்க்குறாரு கிருஷ்ணர், பார்க்கவும் விட சொல்கிறார் காவலர்கள்ட்ட. அவருக்கு தெரியாமல் இருக்குமா? தெரியும். ஆனால் ஒரு சின்ன திருவிளையாடல். அப்போ மனைவி எல்லா பேரும் இதான் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்ட்டு மனைவிட்ட மனைவி சிரிக்கிறாங்க. சத்தியபாமா, பாமா, ருக்மிணி சிரிக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து குஷேலருக்கு திருவடி பூஜை எல்லாமே பண்ணி சகல மரியாதை, சகல வடபாயசத்தோட எல்லாமே எனக்கு என்ன மரியாதை கொடுப்பீங்களோ இவருக்கும் கொடுக்கணுங்கிறப்ப எல்லாம் கவனிச்சுட்டு, நான் போயிட்டு வரேன் நண்பா கிருஷ்ணா அப்படிங்கிறப்ப என்ன வேணும் கேளு. அப்பையும் அவர் சொல்லவே இல்லை குஷேலர். எனக்கு என்ன இந்த அவளை வந்து இதெல்லாம் சாப்பிடவும் இந்த அவளை வந்து கொடுக்க அவர் கூச்சப்பட்டார். அப்போ நீ எனக்கு என்ன கொண்டு வந்திருக்க? நான் அவள் தான் கிருஷ்ணா கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ ஒரு பிடி இப்படி ஒவ்வொரு பிடியாக வாயில் போட்டுக்க ஒரு 10 பிடி போட்டுருப்பார் வாயில். போதும் கிருஷ்ணா, போதும் அப்படின்ட்டு ருக்மிணி அம்மா சொல்லவும் வாங்கி வச்சுண்டா. அப்புறமா இந்த அவளை திருப்பி கொஞ்சோண்டு இருக்கிறத குஷேலர்கிட்டே கொடுத்து, நீ எல்லா பேத்துக்கும் கொடு அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ குஷேலர் ஆற்றுக்கு வரப்போ, அதாவது வீட்டுக்கு வரப்போ பார்த்தா அவர் இருக்கிற வீடு எல்லாம் பயங்கரமாக பிரம்மாண்டமாக ஆகிடுது, குபேரன் ஆகிடுது, அதாவது பணக்காரல் ஆகிட்டா. அப்போ குஷேலர் அவங்க மனைவி வந்து வேகமாக சொல்கிறாங்க, திடீர்னு இப்படி ஆகிடுது, நான் அதனால தான் கிருஷ்ணன்ட்ட சொல்லுங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அப்படின்னு. அதனால தான் அவரோட குழந்தைகள் 27 குழந்தைகள் தான் நம்மளுக்கு நட்சத்திரம். உங்களுக்கே தெரியும், 27 நட்சத்திரம் அவரோட குழந்தைகள் தான். அப்போ அவருக்கு அளவில்லாத சந்தோஷம். நம்ம கேட்கக்கூட இல்லையே, நம்ம கேட்கக்கூட இல்லையே, ஆனால் நம்மளுக்கு உதவி செஞ்சிட்டாரு. அதான் கேட்காம உதவி செய்யக்கூடியவர் நம்ம பரந்தாமன். அதனால் பரந்தாமன் காலை நம்ம திருவடியை பிடிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பாவமெல்லாம் போயிடும், நம்மளுக்கு எல்லாமே வந்து அவர் தான். ஆக சரணாகதி அடைஞ்சிடணும் நேர்கள், கண்டிப்பாக சரணாகதி அடைஞ்சிடணும். அவருக்கு பிடிச்ச அவருக்கு பிடிச்ச வெண்ணெய் எல்லாம் அந்த இது. இன்றைக்கி குஷேலர் தின வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நீங்களும் உங்களுக்கு கிடைச்ச, அதாவது என்ன சொல்லலாம், கொஞ்சம் எது ஒரு 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 சின்ன ஒரு இது நைவேத்தியம் பண்ணாலே போதும். கண்டிப்பாக குஷேலர் தின வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். இந்த பாருங்கள், அவரோட மயில் இருக்குது. நான் நேர வைக்கிறேன் நேர்களே, ஆனால் அவருக்கு இப்போ தெரியுதா அவரோட மயில் இருக்கு பாருங்க. எல்லோருக்கும் நம்மளை வந்து கவலையெல்லாம் போக்கக்கூடியவர் நம்ம கண்ணன் தான். குஷேலர் தின நல்வாழ்த்துக்கள்.